மாதத்தோடு அழைத்து செல்லவில்லையே. இவருக்கு என்ன பணிபடை செய்வது, என்ன வாங்கு படைப்பது, என்ன மரியாதை கொடுப்பது, எப்படி மதிப்பது என்று ஆதிபராசக்தியான உமாதேவி கோபம் கொண்டு அம்மை உமை பார்வதியாய் ஆண்டவனை மறிக்கேலையே ஆதிசக்தி பார்வையா கால் மனக்கேலையே சிவகாம சுந்தரி உமாதேவி ஒரு கணவனை மதிப்பதுதான் சரி. கட்டின மனைவியுடைய அழகும் அன்பும் அது மட்டுமல்ல, ஆதி கைலாசத்திலே இருக்கின்ற ஆதி பராசக்தியே ஆண்டவனை மதிக்காமல் இருந்தால் நாமல் படைத்த பூலோகவாழ் மக்கள் எல்லாம் கணவனை மதிப்பார்களா? மதிக்க மாட்டார், மறியாமல் இருப்பார்களே. சரி, இந்திய பெண்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் சரி வழி தவறி நடப்பது முறைதானா? என் பார்வதி, இது உனக்கு நியாயமா? எப்போதும் இறையளந்து வந்தால் இறைவா வருக, என்பெருமானே வருக, தேவதேவா வருக, சிவனே வருக என்று வரவேற்று எனக்கு பாதம் தொட்டு கண்களிலே வைத்து இருக்கையிலே அமர்ந்த பிறகு இடப்பாகத்திலே வந்து எழுந்தருள் இருப்பாயே ஈஸ்வரி, இதுதானே உனக்கு கடமை உணர்வு. அதனை மறந்து ஆண்டவனை மரியாதை இருப்பது நியாயம்தானா? என்னம்மா பார்வதி, என்றாலும் உன் மீது எனக்கு கோபமே வராது. ஏன் இந்த வாட்டம், ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த தயக்கம், என்னடி அபிராமி, என்ன சோதனைனா? அப்ப ஆண்டவனை பார்த்து சொன்னா, ஆண்டவனே அருள்வடிவே அருள்வடிவே வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் தன்னறிவை மக்களுக்கு அடியட